நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வானிலை மையத்தின் எச்சரிக்கையை தொடர்ந்து தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் 2வது நாளாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 270க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் வரிசை கட்டி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் முத்துராமன். விவரம். தூத்துக்குடி வானிலை மையம் எச்சரிக்கையை தொடர்ந்து 2வது நாளாக தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் 270க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைப்பு, மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இழப்பு. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று 17ஆம் தேதி வரை ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டு கனமழை என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் கால்நடைகளுக்கு செல்லும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் இன்று 2வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதன் காரணமாக விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 270 விசைப்படகுகள் மேற்பட்ட விசைப்படகு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று கருவைக்குளம், மேம்பார் உள்ளிட்ட பகுதியில் ஆழ்கடலுக்கு சென்று திரும்பிய விசைப்படகு மீனவர்களும் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஏற்கனவே ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்ற நாட்டு படகுகள் மற்றும் விசைப்படகு மீனவர்கள் பத்திரமாக மீன்பிடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டனர். கடலுக்கு மீன்பிடி செல்லாததால் மீனுடைய 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வாழ்வாதாரங்கள் இழந்துள்ளனர். குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.